எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வலம் பெறுக. இந்த வீடியோ பார்த்துட்ட அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. அடடா, இவ்வளோ நாள் நம்ம அதை செய்யாமல் விட்டுட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாழைத்தண்டு எப்படி செலக்ட் பண்ணணும், அதோட நாரை சமைக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக எடுக்கணும், எடுத்த நாரை எவ்வளோ விசேஷமாக மங்களகரமாக நம்ம விளக்கேற்றலான்னு சொல்ல போகிறேன். இதோட விளக்கேற்றுடைய பயனும் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல எந்த வாழைத்தண்டு வாங்கினாலும் நடுத்தண்டு இல்லைன்னா அடித்தண்டாக வாங்கணும். வாங்கும்போது இப்படி கிள்ளி பார்த்தோன்னா நார் அதிகமாக வரக்கூடாது. இது ஓகே, இது நார்மலாக இருக்குது, ரொம்ப எக்கச்சக்கமாக இல்லை. ஆனால் சதை தண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு பீஸு. ஒவ்வொரு தண்டு பார்த்திங்கன்னா மொனத்தண்டு இருக்கும். மொனத்தண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த செதை இருக்கும். இதெல்லாமே நார் சக்கை தான். ஸோ பார்க்கும்போது நடுத்தண்டு வாங்கணும். ரெண்டாவது அடித்தண்டு வாங்கினா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வாழைத்தண்டு வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். வாங்கி ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா இந்த மாதிரி கருப்பாக ஆகிடும். பட் ஆனால் அதனால் பரவாயில்ல. ஆனால் கலராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கணும்னா 2 நாள், ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே சமைச்சிடணும். ஓகே, இப்போ நான் அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல இங்கே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும். இப்படி ஒரு கட் கொடுத்து இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி கையால் இப்படி எடுத்தாலே வந்துடும். இப்போ பிளாக் பார்ட்டையும் எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணோடனே ஒரு நார் வரும். அந்த நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். இந்த வாழைத்தண்டு ஆக்சுவலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டாலும் சரி, இதோடைய பொரியல் பண்ணியோ கூட்டு பண்ணியோ சாப்பிடும்போது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் போகும்னு சொல்லுவாங்க. இப்போ கட் பண்ண இந்த மாதிரி நார் வரும். இந்த நாரை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க, இப்படி நார் வருதா, கட் பண்ண இப்படியே ரிமூவ் பண்ணிடணும். மெலிசாக எடுங்க, பீஸ் போடுங்க. அப்போ தான் ஈஸியாக நார் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஓரமாக. இதை என்ன பண்ணலான்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம கொஞ்சம் கட் பண்ண உடனே எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டா எடுத்து ஒரு இதில் எடுத்து போட்டு வச்சுப்போம். ஏன்னா கருக்கக்கூடாது, அதனால் இந்த தூக்கி போட்டு தனியாக வச்சுடுவோம். இப்போது இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக. தண்ணியில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணதை என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஃபைபரையும் வந்து, அதாவது அந்த நாரையும் எடுத்துட போகிறோம். இப்போ நான் இந்த 2 ஃபோக் எடுத்திருக்கேன். இந்த ஃபோக் வச்சு தான் எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி நம்ம கட் பண்ணுறதுலேயே வரும். இப்படி 1 2 வந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள், இப்படி வரும். 1 2 இப்படி வந்துடும். இருந்து பாருங்கள், நல்லா சுற்றும் போது இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, நல்லா சுற்றிக்கிட்டு வந்திருக்கு. சரிதா? வந்துருச்சா? தனியாக இருக்கும் அப்படியே நிற்கிது பாருங்கள். வருதா? இதோ பாருங்கள், நல்லா அடிக்கடிக்கு சுற்றிக்கிட்டு எப்படி வருது பாருங்கள். சுற்றிக்கிட்டு அப்படியே ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே அதில் மாட்டிக்கும். இப்படி அடித்து விடணும். பாருங்க, பார்த்தீங்களா? இந்த நாரை சுற்றிக்கிட்டு அதில் எல்லாருக்கும் சுற்றிக்கிட்டு நார் இப்படி வந்துடும். உங்களுக்கு நாரே இல்லை, அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். மொத்த நாரும் நம்ம எடுத்துட்டோம். இவ்வளோதாங்க, சிம்பிள். இப்படி தான் நீங்கள் வந்து வாழைத்தண்டை சூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் கூட்டு வச்சாலும் நாராக வாயில் வந்து தட்டுப்படாது. ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நாரை வந்து விளக்கேற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி இந்த நாரில் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. விளக்கும் வந்து நல்லா நின்று ஆடாமல் நல்லா எரியும். இதை என்ன பண்ணணும், இப்படி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நாரை இப்படி போட்டு பண்ணோன்னா திரி ஷேப்பில் ஆகிடும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வெயிலில் நல்லா காயணும். காய வச்சுட்டு விளக்கு எப்படி ஏற்றணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பாருங்கள், இப்படி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சு ஒரு ரோல் இப்படி பண்ணிட்டிங்கன்னா திரி மாதிரி வந்துடும். வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு கொண்டு வந்துட்டோம். இதில் நான் உங்களுக்கு விளக்கு எப்படி ஏற்றுறதுன்னு காட்டுறேன். விளக்கு சூப்பராகவே ஏறுங்க. நம்ம பஞ்சத்திரியில் எப்படி விளக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி விளக்கு ஏற்றுவோம். விளக்கு நல்லாவே எரியும். நீங்களும் இந்த மாதிரி நாரை தூக்கி போடாமல் வாழைத்திரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைத்திரி நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் தாங்க இருக்கும். 10 பீஸ் 200லேருந்து 300 ருப்பீஸ்னு சேல் பண்ணுறாங்க. நம்ம செலவே பண்ணாமல் தூக்கி போடாமல் அது எவ்வளோ ஒரு அழகாக ஒரு மங்களகரமான வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வந்திருக்கும். இந்த வாழைத்திரியில் நம்ம விளக்கேற்றுறதுனால குடும்ப ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் தீரும். 2வது, பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலாக போய் வேண்டிப்பாங்க. அந்தமாதிரி குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாழைத்திரியில் போட்டு விளக்கேற்றி கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல விஷயத்தை நம்ம தெரிவிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.